வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கடா பைக் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கீங்க கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து வேதாரண்யத்தில் இருக்கோம். இப்போது வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி ரோடு. ஸோ வேதாரண்யத்துலேருந்து நம்ம காரைக்கால் போய் மந்தி சாப்பிட போகிறான்னு போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் வேளாங்கண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரைக்கால் போவோம். அண்ட் இது வேதாரண்யம். வெல்கம் டு வேதாரண்யம் அண்ட் வெல்கம் டு V3 ஈட்ஸ் ஈட் அண்ட் ட்ராவல் ஹாப்பிலி. வேதாரண்யம் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. அந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் கட்டின, அதுக்கான ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. நிறைய சுரங்கங்கள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. பெரிய கோயில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோடியக்கரை, அது வந்து அதுதான் வந்து லாஸ்ட் பார்ட். அங்கேருந்து ஸ்ரீலங்கா தான் அடுத்தது, நடுவில் கடல் மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம இந்தியாவோட அந்த பார்டர் ஆக்சுவலி. அண்ட் நம்ம போக வேண்டிய இடம் காரைக்கால். அதுக்கு நடுவில் நம்ம வேளாங்கண்ணி அந்த ஏரியாலாம் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு, அது ரொம்ப உள்ளே போகலைனாலும் லைக் அங்கே இருக்க சர்ச்சஸ் அதெல்லாம் காட்டிகிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய குளம் இருக்குது. இது மேபி இந்த கோயிலோட குளம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், எனக்கு தெரியல. அண்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அது தண்டி மார்ச் அங்கே நடக்கும்போது இங்கே நம்ம ஊரில் வந்து வேதாரண்யத்தில் தான் அது நடந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே நிறைய சால்ட் பேன்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரோட்டில் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இது இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ளே இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடிலேருந்தே ரயில்வே லைன் இருந்திருக்கு. ஆக்சுவலி இதை தான் இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தோப்புத்துறை. ஆக்சுவலி இங்கே என்னோடய ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேதாரண்யம்லேருந்து நிறையா ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. அண்ட் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ்க்கும் போகவும் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலி நான் இப்போ இருக்கிற இடம் தோப்புத்துறைன்னு சொல்லியிருந்தேன். இங்கே என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அண்ட் இந்த பெட்ரோல் பங்க் ரைட் சைடில் அப்படியே நேராக போனால் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான். அவன் பேர் குரு. அவன் தம்பி ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, ஆற்காட்டுத்துறையில். இங்கே தோப்புத்துறையில் இருக்கிறவன் என் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு மனாஸ். ஆக்சுவலி இப்போலாம் அவன்லாம் ஃபாரினில் இருக்காங்க. குருலாம் சென்னையில் இருக்கான். அண்ட் அவன் தம்பியை பார்த்தேன். அண்ட் அது அடுத்த விலாகில் வரும். நாங்கள் போட்டிங்லாம் கடலுக்குள்ளெலாம் போனோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்க எந்த இடம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இந்த இடம் வந்து வேதாரண்யம் டு வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் இருக்கிற இடம் இது. நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் வரும் அதில். அண்ட் இதுக்கு அந்த பக்கம் நிறையா தண்ணி போயிட்டுருக்கு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த ரோடுக்கு அந்த பக்கம் அது வந்து வேதாரண்யம் கெனால். ஆக்சுவலி அது வந்து நான் எங்கேடா பார்த்தேன்னா, நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன். அண்ட் இவர் தான் நம்ம கேமராமேன், ரோட்டை இடையானா அவர் எடுத்துகிட்ருக்காரு. இவர் என் தம்பி தான், எங்கள் சித்தி பையன் ஆல்போ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் போயிட்டுருக்கோம். இந்த பஸ் வந்து நான் சின்ன வயசில் ஒரு 10 வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஆர்எஸ் மணி, அது வந்து இங்கே அவங்க தான் அந்த பஸ்ஸில் இருக்க, அந்த ஃபோட்டோ தான் அவருன்னு நினைக்கிறேன். அவங்க பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஆர்எஸ் பண்ணி நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு அவங்க வந்து நிறைய ரூட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எப்பயுமே பைக் ரைடு ரொம்ப அருமையாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. இதில் வந்து ஆற்றுப்பாலம்னு எழுதியிருக்குல்ல, ஐம் நாட் ராங். பட் இது வந்து இது ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் ஆகி வருதுங்க கைஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது காவேரி ஆற்றுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி எங்கன்னா கல்லணையில் கரிகாலன் சோழ கட்டின கல்லணையில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி அங்கேருந்து அந்த காவேரி ஆறு வந்து கொள்ளிடம், காவேரி, வெண்ணாறு அண்ட் புதாறுன்னு வருது. அண்ட் அதுலேருந்து வர வெண்ணாறில் கொரையாறு அண்ட் வெண்ணாறு ஸ்ப்ளிட் ஆகி வரதில் அதில் ஒரு பிரான்ச் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் அது கடலில் போய் கலந்துரும். அந்த காலத்தில் கரிகாலன் கட்டின கல்லணை இப்போ வரைக்கும் அதனால் எவ்வளோ டிவைட் ஆகி இந்த டெல்டா ஏரியாஸ்லாம் அதனால் செழிப்பாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் பைக் ரைடு போகும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்குது. ஈவன் கேரளாவில் நிறைய இடம் இருக்குது. பட் நம்ம பைக் ரைடு போகும்போது நமக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி அப்படியே ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போகலாம். நம்ம ஒன்றும் ரேஸ்லாம் ஓட்டிகிட்டு போகல, நம்ம அப்படியே நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டே தானே போயிட்டுருக்கோம். அதனால் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வேளாங்கண்ணியை நெருங்கிட்டோம். இந்த ஒரு பெரிய குளம் இருக்குது. இது கோயிலோட குளமா இல்லை இங்கே ஆப்போசிட்டில் ஒரு டெம்பிள் இருக்குது, சர்ச்சோடதா இல்லை இந்த டெம்பிள் தான் எனக்கு தெரியல. வேளாங்கண்ணியில் இருக்கிறவங்க இது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுதாங்க வேளாங்கண்ணி ரோடு. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு அந்த சர்ச் ரோடு அதெல்லாம் வந்துடும்.
அண்ட் வேளாங்கண்ணி இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் சர்ச்சஸ். நிறைய சர்ச் இருக்குது. அண்ட் மெயினாக பெசிலிக்கா ஆஃப் ஆர் லேடி ஆஃப் குட் ஹெல்த், ஆரோக்கிய அன்னை ஆலயம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான சர்ச்சு. ஸோ அந்த சர்ச் வந்து அதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா 16th centuryலேருந்து இருக்குது கைஸ். ஆக்சுவலி அது எப்படின்னா சொல்கிறாங்கன்னா போர்ச்சுகீஸ் செயிலர்ஸ் வந்து இங்கே வரும்போது ஸ்டார்ம் அண்ட் வேவ்ஸ், அதாவது புயல் அடிச்சிட்டு இருந்தது தான். அப்போ வந்து அவங்க வரும்போது சமோன் ஹெல்ப் தெம், அதாவது ஒரு குழந்தை அண்ட் வந்து ஒரு அம்மா, விச் மீன்ஸ் மதர் மேரி அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 16th centuryலேருந்து சொல்லப்படுறது அண்ட் பீப்புள் ஆர் பிலீவிங் இட். அது மட்டும் இல்லாமல் 1962 போப் ஜான் 23 அவர் தான் இதுக்கு வந்து பெசிலிக்கா அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க இந்த சர்ச்சுக்கு. அண்ட் அப்போ இருந்து ஆக்சுவலி பெசிலிக்கா அப்படின்னா வந்து ஒரு அது நிறையா அடிப்படையில் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் ஆன்டிக்விட்டி, அதாவது பழந்தன்மை அண்ட் வந்து ஒரு நிறையா ரிலீஜியஸ் பீப்புள் வந்து வரக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது பாருங்கள், அதுக்காகவும் கொடுக்குறாங்க. அண்ட் இதுதான் நான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், பெசிலிக்கா ஆஃப் ஆர் லேடி ஆஃப் குட் ஹெல்த். அந்த சர்ச்சு லைக் அமேசிங்காக இருக்குது பார்க்க. அதோட ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் லைக் அந்த ரோமன் டச்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோவாலேயும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்ச் இருக்குது. மேபி அந்த பேர் என்ன எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா கைஸ், இது நான் இப்போ உங்களுக்கு உள்ளார போய் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மண் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப லாங். ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம அந்த மெயின் பெசிலிக்கா சர்ச் சொன்னோம் தெரியுமா, அது வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நடந்து போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலிஸாக இங்கே நிறைய இது மெயினாக இங்கே வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. லைக் கேரளா, ஆந்திரா அண்ட் சம் பார்ட்ஸ் நார்த்தில் இருந்து அவ்வளோ வராங்களா தெரியல, பட் ஆனால் கோவாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறையா ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸு பீப்புள் ஆர் கம்மிங் இயர். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் டூரிஸ்ட் பீப்புளும் வராங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்குது. லைக் இது ரொம்ப ஹியூஜ். ஆக்சுவலி இது பின்னாடி ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, மார்னிங் ஸ்டார்னு. அது ஒரு மேபி ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி அந்த இது வீடியோ இல்லை என்னால் காட்ட முடியல, ஐம் சாரி. பிகாஸ் நான் மந்தி தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸாக இருந்தது அங்கே போய் சாப்பிட்ணுன்னு. பட் இது அதுக்குள்ளே இந்த இடம்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இது அந்த சர்ச், நான் பெசிலிக்கா சர்ச். நான் சொன்னேன்ல கைஸ், அந்த மண்ணில் நடந்து வந்து அதுக்கப்புறமா லேட்டரான் தான் இங்கே வருவாங்கன்னா அது அந்த வழி அங்கே வரும் பாருங்களேன். ஸோ இதுதான், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து வருவாங்க. அண்டு ஆப்போசிட்டில் அங்கேயும் ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது வந்து கன்ஃபெஷன் சாப்பல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி இதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது கன்ஃபெஷன் சாப்பல். நம்ம இந்த ரோட்டில் போகும்போதே பார்த்துருப்பீங்க, வேணால் நீங்கள் லைக் ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அங்கே தெரியும். அதுவும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்கிரிம்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போது நம்ம கடை தெருக்குள்ளே போகிறோம். இது நம்ம ரிலேட்டிவ் கடை. அண்ட் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இது இந்த ரோலக்ஸ் இருக்குல்ல, அதுவும் எங்கள் நம்ம ரிலேட்டிவ் கடை தான். ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், இங்கே நிறையா நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க அண்ட் நிறையா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க. அவங்க வீட்டுக்கெலாம் என்னால் நிறைய பேர் இந்த தடவை நான் போகல, பட் நான் நார்மலி நான் இங்கே வந்தேன்னா எல்லாேருக்கும் பார்த்துட்டு வருவேன். இந்த டைம் ரொம்ப அவசரமாக வந்து அவசரமாக போனதுனால என்னால் பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து வேளாங்கண்ணி பீச் அங்கே வந்துட்டோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது இங்கே கருவாடுலாம் வச்சுருக்காங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறா இருப்பாங்க, நீ போகும் முன் நானும் வருவேன்னு. இங்கே பாருங்கள் கருவாடுலாம் இருக்குது, ஃபார் சேல் தான் எல்லாமே. ஆக்சுவலி இங்கே வேளாங்கண்ணி ஃபுல்லாக அவங்க வந்து டூரிஸ்ட் நம்பி தான் இருக்குது அவங்களோட வாழ்வாதாரம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டீச்சர்ஸ், நிறைய ப்ரொஃபஷன்ஸில் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த கடையில் வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஆக்சுவலி இது டூரிசம் நம்பி தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே. அண்ட் இது பீச்சு. இது ஆக்சுவலி இது நான் வந்தது சம்மர் டைம் தான், விச் மீன்ஸ் லைக் ஹாலிடே டைமு. பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாரம் இது இப்படி தாங்க இருக்கும். இந்த ஏரியாவே அப்படி தான் இருக்கும்.
அண்ட் நீங்கள் பீச் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நான் தண்ணியெல்லாம் குளிக்கல, பட் நிறைய பேர் உள்ளே குளிச்சுட்டு இருந்தாங்க. மேபி இங்கே ஆழம் கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பீச்சில் போய் இறங்கல. ஐம் நாட் ஷுர். அதுவும் தெரிஞ்சவங்க இந்த ஊரில் வேளாங்கண்ணியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு இந்த கடல். பாருங்களேன். ஆக்சுவலி நிறைய பீப்புள், அதாவது நிறைய மக்கள் அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். 4:30 to 5 o'clock நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, பயமே இல்லாமல். எல்லோருக்கும் நீச்சல் தெரியும் போல். நமக்கு தண்ணினா கொஞ்சம் அலர்ஜி, அதனால 10 steps பேக்லேயே இருப்போம் அப்படின்ட்டு இருந்தாச்சு. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் லைக் எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்கன்னு பாருங்களேன். பீச்சில் பாருங்கள், டெம்பிள், லாட் ஆஃப் பீப்புள். ஜாலியாலாம் இல்லை பீச். கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவே. அவ்வளோ அழகான ஊர் தாங்க கைஸ் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மந்தி சாப்பிட போவோம். ஸ்டே சேஃப் அண்ட் see you in the next vlog.